நெருக்கமாக உட்காந்து கொள்வது இன்ஷா அல்லாஹ். நாங்கள் கவலையோட பயானை கேட்குறது இன்ஷா அல்லாஹ். கேட்குறவங்க ஸ்மால் ரிக்வெஸ்ட் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் மனசால் துவா செஞ்சு கொள்வது. பேசுகிற விஷயங்கள் ஹிதாயத்துடைய விஷயங்கள் வெளியாகணும் மனசால் இன்ஷா அல்லாஹ். அது வந்து ஏண்ட ஹிதாயத்துக்கும் பூரா உம்மத்துடைய ஹிதாயத்துக்கும் இங்கே வந்திக்கிறவங்கட எல்லாட்ட ஹிதாயத்துக்கும் காரணமாகணும் என்று நாங்கள் மனசால் துவா செஞ்சு கொள்வது இன்ஷா அல்லாஹ். எங்கட உள்ளத்தில் எவ்வளோ தூரத்துக்கு திருந்தணும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட நெருக்கமாகணும் என்று எங்கட உள்ளத்தில் எவ்வளோ தூரத்துக்கு ஆசை வருதோ அதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விரும்புவான்னு எங்களை திருத்துறது. எப்படி இது சொல்கிறதுன்னு சொன்னால் ஹதீஸ்த கருத்துப்பட வந்திக்குது. நீண்ட ஹதீஸ். அதில் கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹதீஸுல் குத்ஸில் சொல்கிறான், ஏண்ட அடியான் ஏண்ட பக்கம் நடந்து வந்தா நான் அவன்ட பக்கம் ஓடி வாரேன்னு சொல்கிறேன். இது யாரு தெரியுமா சொல்கிறது? 7 வானம் 7 பூமி படைச்சி பரிபாலிச்சு போஷிச்சு பராமரித்து இன்றைக்கு எங்களோட வானத்தில் எத்தனை ஸ்டார்ஸ் விளங்குதோ ஒவ்வொரு ஸ்டார்ஸும் இந்த உலகத்தை விட எத்தனையோ மடங்கு பெருசு. இன்னும் 1வது வானத்துக்கு எவ்வளோ தூரம் என்று கண்டுபிடிச்சி இல்லை. 13 பில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்துக்கு ஸ்டார்ஸ் விளங்குது. தபாரக்கல்லதி சூரா படி இதுதான் லோவஸ்ட் ஸ்கை. இதுதான் லோவஸ்ட் ஸ்கை. இன்னும் இந்த லோவஸ்ட் ஸ்கைக்கு 13 பில்லியன் லைட் இயர்ஸ் அப்படின்னா ஒரு மனுஷர் ஸ்பீட் ஆஃப் லைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. ஸ்பீட் ஆஃப் லைட் எப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் வாகனத்தில் போகிற எப்படி ஒரு ஹவருக்கு 100 கிலோமீட்டர், ஒரு ஹவருக்கு 200 கிலோமீட்டர், ஒரு ஹவருக்கு 300 கிலோமீட்டர். இன்றைக்கு புல்லட் ட்ரெயின்ஸ் வந்துக்குது. அதே ஸ்பீடில் நாங்கள் கொஞ்சம் 200க்கு எங்களோட வாகனம் போனாலே உசுரோடு போகிறது சந்தேகம்தான். லைட் ஸ்பீட் எவ்வளோ என்று சொன்னால் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஒரு ஹவருக்கு இல்லை, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அந்த ஸ்பீடில் எவ்வளோ காலம் போகணும்? 13 பில்லியன் இயர்ஸ் போகணும், 14 பில்லியன் இயர்ஸ் போகணும். சுப்ஹானல்லாஹ். இவ்வளோ தூரத்துக்கு போனாலும் இன்னும் எங்கள்ட 1வது வானம் ரீச் ஆகவில்லை. எப்படி அது சூறாவில் வருது? ஆஃபீஸா எப்படி வருது? தபாரக்கல்லதி பியதில் முல்க் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர் அல்லதி ஹலக சபஅ சமாவாத்தின் திபாகன். நாங்கள் 7 வானங்களை தட்டு தட்டாக படைச்சிக்கிறோம். மா தராஃபி ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத் ஃபர்ஜில் பசர ஹல் தராமின் ஃபுதூர். நீங்கள் அதில் எந்த குறையும் பார்க்க மாட்டீங்க. சும்மர் ஜீல் பசர ஹர்ரத்தைனி என் கலிபி இலைக்கல் பசரு ஹாசியோ ஒவ்வாசி. நீங்கள் திரும்பி திரும்பி பாருங்கள், திரும்பி பார்த்தாலும் நீங்கள் அதில் எந்த குறையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. அடுத்த வலக்கது ஜெய்யன்ன சமா துன்யா பிமசாபிய பிமசாபிய வஜால்நாஹு ருஜூமல் லிஷாத்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், வலக்கது நிச்சயமாக ஜெய்யன்ன சமா. ஜெய்யன் என்று சொல்றது ஜெயின் என்று சொல்றது பசுந்தாகிக்கிறான். சமா துன்யா. இந்த துன்யா என்று சொல்றது வந்து எங்களோட துன்யா இல்லை, கீழே. துன்யான்றது லோவஸ்ட் லெவல். லோவஸ்ட் லெவல் வானத்தை நாங்கள் பசந்தாக்கிக்கிறோம். மசாபி என்று சொல்றது லேம்ப்ஸ். நாங்கள் லேம்ப்ஸ் போட்டு நாங்கள் எப்படி வீட்டில் எங்களோட தலை கொசைக்குது, இந்த பல்ப் போட்டிக்குது, அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்களோட வீட்டு கூரைக்கு உங்களோட வீட்டு உள்ளுக்கு லேம்ப்ஸ் போட்டிக்கிறீங்க, பல்ப் போட்டிக்கிறீங்க. அதே மாதிரி நான் கீழே இருக்கிற வானத்துக்கு பல்ப் போட்டிக்கிறேன். உங்களோட பல்போட சைஸும் நான் வானத்தில் போட்டிக்கிற பல்ப் நட்சத்திரத்திற சைஸும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். எங்கிட்ட லெவல் என்ன, ரப்புட லெவல் என்ன. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அதை கீழே ஈக்கிற வானத்தில் நான் நட்சத்திரங்களை மசாபி லேம்ப்ஸ் விளக்குகளை போட்டு நான் அழகாக்கிக்கிறேன். அதை வச்சு தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு நட்சத்திரங்கள் விளங்குதோ அவ்வளோ தூரத்துக்கு அது 1வது வானமா. சுப்ஹானல்லாஹ். அது 1வது வானம் எவ்வளோ பெருசு? இப்போ கண்டு பிடிச்சிக்கிறபடி 14 பில்லியன் லைட் இயர்ஸில் போனாலும் இன்றைக்கு நட்சத்திரம் விளங்குது. சுப்ஹானல்லாஹ். அந்த கேலக்சிஸ் இருக்குது, அதில் நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த ரப்பு சொல்றானே, அடியானே ஏண்ட பக்கம் நீ நடந்து வந்தா நான் ஓண்ட பக்கம் ஓடி வாரேன். சுப்ஹானல்லாஹ்.
அதே மாதிரி தான் யாருக்கு திருந்த இஷ்டம் இல்லையோ, திருந்துறதுக்கு தேவை இல்லையோ, திருந்துறதுக்கு ஆசை இல்லையோ, ரப்போட நெருங்குறதுக்கு இஷ்டம் இல்லையோ, இப்போ என்னதுக்கு இன்னும் நான் யங் தானே, இன்னும் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வயசாவி, இன்னும் கொஞ்சம் இப்போ இன்றைக்கு வயசான ஆட்கள் கூட என்ன நினைக்கிறாங்க, இன்னும் எனக்கு டைம் இருக்குது, நான் கொஞ்சம் லேட் ஆகின்னு அடுத்த வருஷம் திரும்புவோம். நான் ஒருத்தரை கஸ்து போய்த்து ஜமாத்துக்கு வர தஸ்கீல் பண்ணேன். அவர் சொல்கிறார் எனக்கு, ஓ நல்ல விஷயம் மாஷா அல்லா, நாங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும், நாங்கள் எல்லாம் அமல் செய்யணும், ஆனால் எனக்கு இன்னும் 23 வயசு தான், இன்னும் 23 வயசு தான், ஒரு 40 50 60 வயசு ஆகி அதுக்கப்புறம் பார்ப்போம், நான் ஃபுல்லாக ஜமாத்துக்கே கொடுக்குறேன் லைஃப்பை. இப்படித்தான் ஷைத்தான் இன்றைக்கு ஒத்தொத்த தலையில் போட்டு கொண்டிருக்கிறான். எப்படி ஹதீஸில் கருத்துப்பட வந்திக்குது, யார் ஒருவர் அல்லாஹ் சுபான தாலாவை சந்திக்க ஆசைப்படுறானோ அல்லாஹ் சுபான தாலாவும் அவரை சந்திக்க பார்த்து கொண்டிருக்கிறான், வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான். உசுறு போனோடனே ஓடுவோம் ரப்ப பார்க்கறதுக்கு, ரூ போனோடனே மவுத்தாயினோடனே கபருக்கு போய்த்து முதலாவது கேட்கும் அவன் மண் ரப்புக்கெண்டு முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்குள்ள நாங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், மண் ரப்புக்கெண்டு அல்லாஹ் சுபான தாலா எங்களுக்கு தெரியும், எங்கள்ட ரப்பு அல்லாஹ்னு எங்களுக்கு தெரியும், எனக்கு அவரை கொஞ்சம் பார்க்கலுமா அல்லாவை, நான் இப்போ மவுத்தாகிட்டேன் தானே. உள்ளத்தில் ஆசை ரப்ப பார்க்கறதுக்கு, ரப்ப பார்க்குற ஆசையில் மவுத்தாகிறது கணக்கு இல்லாமல் போகணும், மவுத்தாகிறது இன்பமாகணும். இன்றைக்கு மவுத் என்றாலே நிறைய பேருக்கு பயம். ஏன் ரப்ப சந்திக்கிறதுக்கு ஒன்றும் ரெடி பண்ணல, இப்போ மவுத்தாகினா சொர்க்கமா நரகமான்னு சுவர் இல்லை, அதுக்கு சொல்லி மவுத்தாக ரெடி இல்லை. அதே மாதிரி வந்திக்குது, யாரு ரப்ப சந்திக்க ஆசைப்பட மாட்டாங்களோ ரப்பும் அவங்கள சந்திக்க ஆசைப்பட மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், ஹதீஸ் கருத்து. அப்படி பேசிக் ஐடியாண்டா, யாருக்கு திருந்த இஷ்டம் இல்லையோ, எனக்கு இப்போ திருந்த தேவையில்லை, ஜமாத் போகணும், இன்னும் டைம் ஈக்குது, இன்னும் வயசு ஈக்குது, சில்ல போகணும் தான், மஸ்தூரா சில்ல போகணும், ஆனால் இப்போ அவசரம் என்ன, அடுத்த மாதமே போகணுமா, நக்கத்தை போகணுமா, இன்னும் டைம் ஈக்குது, கொஞ்சம் வயசாகி போகுமே, இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணிக்குது இதை வாழ்க்கையில், அங்கே போய்க்குது இங்கே போய்க்குது, இதை என்ஜாய்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு துனியாவில் எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஜமாத் போவோம், அதுக்கு பிறகு கபருக்கு தயாரிப்போம். இது யாரு தலையில போடுறது, எந்த சந்தேகமும் இல்லை, சத்தியமா சொல்றேன், இது ஷைத்தான் இப்படித்தான் தலையை குழப்புவான். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க ஒரு சலாம் கொடுத்துட்டு அடுத்த சலாத்துக்கு இடையில நீங்க மவுத் எதிர்பாருங்க. இன்றைக்கு ஜமாத் சரியில்லை என்று சொல்றாக்கள் சரியான குறவு, எல்லாரும் தெரியும், இதுதான் வேலை, இதுதான் உழைப்பு, உங்களுக்கு திருந்தணுமா நீங்க அல்லாட பாதையில போகணும், எல்லாருக்கும் தெரியும். பள்ளியில வெள்ளையிலேருந்து ராமுட்டும் தங்கினா எப்படி ஈமான் கூடும், ஒரு பயான்ல எங்கடி ஈமான் கூடுது. அப்ப ஏன் இவ்வளோ தெரியும் மக்களுக்கு, இதுக்கு தான் போகணும், எங்கடி ஈமான் கூடுது, எங்கட உள்ளங்கள் மாறுது, பாவம் செய்யறதுக்கு வெறுப்பு வருது, அமல் செய்யறதுக்கு ஆசை வருது. அப்ப ஏன் நான் ஜமாத் போறல்ல, நான் ஜமாத் போனேன்டா எனக்கு டிக்டாக்கை கண்டினியூ பண்ணலுமோ தெரியா, என் ஃபேஸ்புக்கை கண்டினியூ பண்ணலுமோ தெரியா, எனக்கு படத்தை கண்டினியூ பார்க்கலுமோ தெரியா, இதை படம் மிஸ் ஆகுது, அதை படம் மிஸ் ஆகுது, எப்படி நான் பாவம் செய்யாம இருக்கிறேன். இன்றைக்கு பாவம் எவ்வளவு தூரத்துக்கு மனுஷரை அடிக்ட் பண்ணிக்கிறன்னு சொன்னா திருந்த பயமாயிக்குது. ஏனென்றா திருந்தினா என்ற பாவம் இல்லாம போகும் என்ற பயத்துல திருந்த பயமாயிக்குது, வேறொன்றும் இல்லை. இன்றைக்கு மக்களுக்கு அல்லாட பாதையில கூப்பிட்டா டைம் இல்லாம இல்லை, டைம் எடுத்து வரையலும், ஏன் ரெடி இல்லைன்றா திருந்த பயம். பேசிக்கா சொல்ல போனா சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகுறதுக்கு பயம், ஏர்லி கூட. மாஷா அல்லா மாஷா அல்லா, இதை விளங்குறதுக்கு ஒரு ஈமான் தேவை. இதே இப்போ நான் சொல்ற விஷயம் வெளியே ஒருத்தருக்கு பேர் சொன்னீங்கன்னா இவன் என்ன பைத்தியம்னு சொல்லுவாங்க, என்ன உலகத்துல இது. இதை விளங்குறதுக்கு இப்படி வரணும், அதை சூழல்ல பழவணும், அந்த தியாகங்கள் மக்கள் செய்யற தியாகங்களை பார்க்கணும், அப்போ விளங்கும் இது எவ்வளவு பொறுமதியான விஷயம். இத கவலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ மக்களை, கதீஜா நாயகி அவங்கள முடிச்சிருந்தாங்க, சல்லி என்றா அப்படி சல்லி, முழு மக்காலேயும் ஆக பெரிய சல்லிக்கார பெண் என்று அவங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணை முடிச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு என்ஜாய் பண்ணிச்சு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விட்டு போட்டுட்டு ஈரா குகையில போய்த்து தனியே யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, உம்மத்தை பத்தி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட உம்மத்திட கவலை எவ்வளவு தூரத்துக்கு என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்குறான் அவங்களுக்கு. குர்ஆன் எவ்வளவு பொறுமதியானது, அந்த குர்ஆன் இறங்குது அவங்களோட உம்மத்திட கவலைக்கு. இன்றைக்கு யார் யார் உம்மத்திட கவலையை உள்ளத்துக்கு எடுக்கிறாங்களோ, யார் யார் எல்லாரும் சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறாங்களோ, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன் இறங்கப்பட்டுச்சோ அதே வஹியுடைய பரக்கத்
அதே அந்த ஃபீலிங் எப்படி இதை உழைப்பு செய்யணும், எப்படி மக்களுக்கிட்ட உழைப்பு செய்யணும் என்றதை ரப்பு இன்ஷால்லா விளங்கப்படுத்துவான். இன்றைக்கு விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறான். இதே எங்களுக்கு விளங்குது இல்லைண்டா எங்களோட உள்ளத்துல உம்மத்திட கவலை வரல. உம்மத்திட கவலைண்டா என்னை எப்படி இந்த எங்களோட வாழ்க்கையில் எழுதுறது, வாழ்க்கையில எப்படி அடிக்கிறது, இது எதை கேட்ட சொல்ற ஒரு விஷயம்தான். நல்லா கேட்டுக்கோங்க. சிலவங்க புதுசா வந்திருப்பீங்க, சிலவங்க ஃபர்ஸ்ட் தரக்க இதை பயானா கேட்கிறாய்க்கும். ஆனாலும் நல்ல இதை உதாரணத்தை தலையில் எடுத்துக்கோங்க. உமர் பாராம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பரக்கத் செய்யணும். அவங்களோட பயான்ல சொல்றாங்க, ஒரு சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்றாங்க இது உம்மத்திட கவலையை விளங்கப்படுத்துறதுக்கு. எப்படி சினாரியோ? ஒருத்தர் பள்ளிக்கு தொலை பெய்து கொண்டு இருக்கிறாரு. இது சின்ன பிள்ளைக்கும் விளங்கும். இதுக்கு பெரிய நொலேஜ், இதை உதாரணம் விளங்குறதுக்கு பெரிய நொலேஜ் தேவையில்லை. இது சின்ன பிள்ளைக்கும் விளங்கும். ஒருத்தர் பள்ளிக்கு தொலை பெய்து கொண்டு இருக்கிறாரு. பள்ளிக்கு தொலை பெய்து கொண்டு ஈக்க போக்கல அவர் காண்றாரு ஒரு கண் விளங்காத ஒரு மனுஷன் அப்படியே நடந்து கொண்டு போறாரு. 500 நெருப்பு குழி ஒன்று இருக்குது. அந்த நெருப்பு குழி கிட்ட நடந்து கொண்டு போறாரு. அவருக்கு நினைங்களேன், அவருக்கு அதை சூடு விளங்குதில்லைன்னு நினைங்களேன். இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போனா அவர் அதை நெருப்பு குழியில புல போறாரு. நல்ல விளங்குது, இது மனுஷன் நெருப்பு குழியில புல போறாரு. அவருக்கு கண் விளங்குதும் இல்லை, சூடு விளங்குதும் இல்லை. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல அவர் புல போறாரு. அப்ப நீங்க நினைங்க, லெஃப்ட் சைட்ல இது சம்பவம் நடந்து கொண்டு இருக்குது. நினைங்க ரைட் சைட்ல இக்காமத் சொல்லுது. பள்ளியில இக்காமத் சொல்லி கொண்டு இருக்குது. பள்ளியில இக்காமத் சொல்லி கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சத்துல இமாம் ஜமாத் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ உமர் பாராம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்மால கேள்வி ஒன்று கேட்குறாங்க, இந்த மனுஷன் இதை இமாம் ஜமாத் தொழுகிறதுக்கு பள்ளிக்கு போகணுமா, அப்படி இல்லாட்டி இதை மனுஷனை போயிட்டு காப்பாற்றணுமா? இதுதான் கேள்வி. என்ன கேள்வி? நல்லா யோசிங்க. நீங்க நினைங்க, இப்ப நீங்க தான் இணைக்கிறீங்க. ஒரு பக்கம் ஒரு மனுஷன் நெருப்புல புழுந்து மௌத்தாக போறாரு. இவரை போயிட்டு காப்பாற்றணுமா, இல்ல இமாம் ஜமாத்தை மிஸ் ஆகுது இமாம் ஜமாத்தோட தொழணுமா? இமாம் ஜமாத்தோட தொழுந்த எவ்வளவு நன்மை? ஒரு தொழுவைக்கு 27 மடங்கு நன்மை. உமர் பாராம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இவர் என்ன நினைக்கிறாரு, தொழு எவ்வளோ பெரிய அமல், தொழு இல்லாட்டி இஸ்லாத்துல பங்கே இல்லை, நான் போய் எப்படி சரி தொழணும், தொழுந்தாதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னோட சந்தோஷப்படுவான் என்று சொல்லி இமாம் ஜமாத் புறைக்கு இவரை காப்பாத்தேலும். இமாம் ஜமாத் மிஸ் ஆகக்கூடாது, ஓடிக்கொண்டு போகிறாரு. போய் தக்பீரை கட்டி இமாம் ஜமாத் தொழுகிறாரு. தொழுந்துட்டு வந்து இவரை வந்து பார்க்குறாரு. இவர் புழுந்து பத்தி மௌத்தா பேத்துட்டாரு. இது ஒரு ஹைப்போதசிஸ் சினாரியோ. இதை வச்சு அவர் சொல்றாரு, இப்படி நடந்துன்னு சொன்னா அவருடைய பட்டோலையில எழுதப்படுமா, தொழுந்த நன்மை இல்லை, இமாம் ஜமாத் தொழுந்தேண்டு 27 நன்மை இல்லை, இவருடைய பட்டோலை எழுதப்படுமாம் ஒரு கொலை செஞ்சா எவ்வளோ பெரிய பாவமோ அந்த பாவம் எழுதப்படும். இவர் பாவமா செஞ்சாரு, இப்போ இது தொழுந்தது இமாம் ஜமாத் இல்ல, இவர் செஞ்சது நன்மையான விஷயம். ஆனா என்ன பிரச்சனைண்டா, ஒரு மனுஷன் நெருப்புல கண் முன்னுக்கு புழுந்து கொண்டு ஈக்கிறாரு. அவர் அதை கணக்கெடுக்காம இல்லை என்ற தொழுவத்தான் முக்கியம், ஏண்ட குர்ஆன் தான் முக்கியம், ஏண்ட இபாதத் தான் முக்கியம், ஏண்ட அமல் தான் முக்கியம், இவனுக்கு என்ன வேணாலும் ஆகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி என்ன செய்யறாரு, அதை கணக்கெடுக்காம இங்கிட்டு போறாரு. எங்கட கண் முன்னுக்கு மிச்சம் தூரம் போக தேவையில்லை. எங்கட ஃபேமிலிக்குள்ளே எத்தனையோ பேர் தொழாமிக்கிறாங்க, எங்கட ஃபேமிலிக்குள்ளே எத்தனையோ பேர் குர்ஆன் ஓதாமிக்கிறாங்க, எங்கட ஃபேமிலிக்குள்ளே எத்தனையோ பேர் ஒரு அமலும் இல்லாமிக்கிறாங்க. அவங்களோட முழு வாழ்க்கையும் ஒண்டோ துனியாலே பிஸி ஆகிக்கிறாங்க. தீனுக்கு ஒரு டைமை கொடுக்கறதுக்கு டைமே இல்லை, ஒரு பயான கேட்க டைம் இல்லை, தொழுறதுக்கு டைம் இல்லை, ஃபுல்லாவே துனியா தான். துனியா சம்பாதிக்கமான சொல்லல, ஆனா அவங்ககிட்ட வாழ்க்கையில துனியாவே தான் நோக்கம். அமல் செய்ய ஒரு டைமும் இல்லை, அவ்வளோ பிஸி. இவங்க மவுத்துக்கு போற லைஃப், கபருடைய லைஃப், மஹ்ஷருடைய லைஃப், சிராத்துடைய லைஃப் பத்தி யோசிக்கிறாங்களே இல்ல. அதே துனியாலே ஃபுல்லா பிஸி ஆகிக்கிறாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, நான் தொழுறன் தானே, நான் அமல் செய்யறேன் தானே, நான் ஜிக்ர் வைக்கிறேன் தானே, நான் நோன்பு பிடிக்கிறேன் தானே, நான் சொர்க்கம் போனா போதும், அவங்களோட ஃபேமிலி என்ன ஆகினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்களோட குடும்பங்கள் என்ன, ஏண்ட ரிலேஷன் செல்லேது எங்கட வாப்பா ஆகிக்கலாம், புள்ளி ஆகிக்கலாம், ஃபேமிலி ஆகிக்கலாம், இது கசின் பிரதர் ஆகிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். நேற்று ஒரு மௌலவி வந்து மாற உதாரணம் மட்டும் சொன்னாரு, கியாமத் நாள்ல நாங்க எல்லாரும் வந்து சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து தானே போகணும். நாங்க எல்லாரும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை
கடந்து தானா எங்க போகணும்? சொர்க்கத்துக்கு போகணும். அப்ப அவர் சொன்னாரு, சிலவங்க அந்த சிராத் பாலத்தை கடக்கிற நேரம் அவங்க காணுவாங்களாம், ஒருத்தர் கடக்கிறாரு, அவர் காணுவாரு, கீழே பார்த்தா நரகம் விளங்குது, அவர் காணுவாரு அவருடைய வைஃப் நரகத்துல வேதனை பட்டு கொண்டிருக்கிறா, இவர் கடந்து சொர்க்கத்துக்கு பெய்து கொண்டிருக்கிறாரு. சிலவங்கட அடுத்த பக்கம், சிலவங்க வைஃப் நடந்து கொண்டு இருக்கிறா, சொர்க்கத்துக்கு பெய்து கொண்டிருக்கிறாங்க, கீழே ஹஸ்பண்ட் வேதனை பட்டு கொண்டிருக்கிறாங்க. சில நேரத்துக்கு வாப்ப நடந்து கொண்டு போயிடுறாரு, புள்ள வேதனை பட்டு கொண்டிருக்குது நரகத்துல. சில நேரத்துக்கு புள்ள நடந்து கொண்டு போறாரு, வாப்ப நரகத்துல வேதனை பட்டு கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நான் அடுத்தவங்களை பத்தி கதைக்கல்ல, எங்கட ஃபேமிலிக்குள்ள நான் கதைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். என்ன என்று சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இவர் நடந்து கொண்டு போறாரு, உதாரணத்துக்கு வைஃப் நடந்து கொண்டு போறாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் நரகத்துல வேதனை பட்டு கொண்டு ஈக்கிறேன்னு சொன்னா, இந்த வைஃப் சொர்க்கத்துக்கு போனாலும் இவருக்கு சந்தோஷம் ஈக்குமா? எவ்வளவு கவலையாய்க்கும் ஹஸ்பண்டுக்கு நடந்த சிச்சுவேஷன் பார்த்து. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி ஹஸ்பண்ட் போறாரு, வைஃப் கஷ்டப்பட்டு கொண்டு ஈக்கிறாங்க நரகத்துல, இவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? இந்த உழைப்புடைய நோக்கமே யாரும் நரகம் போகக்கூடாது, எல்லாரும் சொர்க்கம் போகணும், எல்லாரும் சொர்க்கத்துல ஒன்று கேட்கணும். இன்றைக்கு யார் யார் பயானுக்கு வந்திருக்கிறாங்களோ இதுல யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது. யார் யார் இந்த ஊர்ல இருக்கிறாங்களோ யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது. யார் யார் எங்களோட ஃபேமிலிஸ்ல இருக்கிறாங்களோ யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது. இன்றைக்கு நாங்க நினைக்கிறோம் கஸ்து போறே ஒருத்தரோட இருக்கிற கோவத்துக்கு, ஒருத்தரை பள்ளி கூப்பிடுறே, ஜமாத் வாங்கன்னு சொல்றே, அது எங்கட இருக்கிற கோவத்துக்கு இல்ல, அது அவங்களோட இறக்கத்துக்கு கூப்பிடுறேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏன் இந்த உழைப்பு வச்சிக்கிறான் என்று சொன்னா, இந்த உழைப்பு இறக்கத்துல செய்யற உழைப்பு, நாங்க இறக்கத்துல செய்யற உழைப்பு. இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உழைப்பை என்ன செஞ்சாங்க? இறக்கத்துல தான் செஞ்சாங்க. சூரா யாசீன்ல வருது ஒரு மனுஷனை பத்தி, அந்த மனுஷன் எவ்வளவு தூரத்துக்கு இறக்கம் என்று சொன்னா, அந்த மனுஷன் அத முஸ்லீம்கள் அந்த நபிமார்களை அந்த ஊராக்கள் அடிக்கிறேன்னு பயம் காட்டுறாங்க. அப்பயும் அந்த மனுஷன் அந்த அவங்களுக்கு பேசுறாங்க, யா கௌமி, ஏண்ட மக்களே என்று பேசுறாங்க. இத நபிமார்களை ஃபாலோ பண்ணுங்க. அவருடைய உம்மத்துடைய கவலை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அந்த மனுஷன், அந்த நபர் சொர்க்கத்துக்கு போறாரு. அந்த சொர்க்கத்துக்கு போன பிறவும் அந்த சொர்க்கத்தை இன்பங்கள் கண்முன்னுக்கு விளங்குது. அப்படி கண்முன்னுக்கு சொர்க்கத்துடைய இன்பங்கள் விளங்க போகலையும் அந்த மனுஷன் சொல்றாரு, யா லைத்த கௌமி, ஏண்ட மக்களுக்கு தெரியக்கூடாதா, எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன தந்தான் என்று என்ன மக்களுக்கு தெரியக்கூடாதா? தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுறாங்க, அதே மக்கள் இவரை கல்லடிச்சு கொண்டாங்க, அந்த மக்களை பத்தி கவலைப்படுறாரு, சொர்க்கத்துக்கு உள்ளுக்கு போய்த்தும் கவலைப்படுறாரு. சுப்ஹானல்லாஹ். இதுதான் உம்மத்தோட கவலைன்னு சொல்றது. இந்த உழைப்பு செஞ்சு 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 இந்த நல்ல விஷயங்கள் கேட்டு 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 எங்கட வாழ்க்கையில வரணும். எப்படி என் ஃபேமிலியில நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாத்தையும் நான் எப்படி சொர்க்கம் கொண்டு போறேன், இன்றைக்கு நான் படிக்கிறேன், நான் பயான் கேட்கிறேன், நான் நன்மை செய்கிறேன், இல்லை நாங்க எப்படி அதுக்காக வேண்டி நாளைக்கு போய் அவங்களுக்கு பெரிய தௌவத் கொடுக்க போறோம் இல்ல, நாங்க ஒருத்தரோட இறக்கமா நடந்து கொண்டாலே போதும் அவங்க தீனுக்குள்ள வாரத்துக்கு. இன்றைக்கு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா வந்ததே அவங்களோட நல்ல குணங்களை காட்டிட்டாங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? மாஷா அல்லாஹ், நாங்க அல்லாஹ்ட பாதையில வந்திருக்கிறோம், பயான் கேட்க மக்கள் வந்திருப்பாங்க, நாங்க நியத்து வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நான் எப்படி நல்ல விஷயங்கள் செய்யறனோ அதே போல இந்த விஷயங்களை நான் எத்தி வைக்கிறேன், நான் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போறேன். இதுக்கு போற உலகத்துல இருக்கிற எல்லாரும் பாவம் செஞ்சாலும் எந்த நபியும் வரப்போறல்ல. அடுத்தே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சரியான இரக்கம், எவ்வளோ இரக்கம் என்று சொன்னா அவன் இரக்கம் சொல்லி முடிக்கலாம். அவ்வளோ இரக்கம் உள்ள ரப்பு. மனுஷன் கொஞ்சம் இப்ப நாங்க கொஞ்சம் மனசால கையை தூக்கி யா அல்லாஹ் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுடு, நான் இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் என்று சொல்லி துவா கேட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடனே மன்னிக்க தயாராகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறாரு, அதுக்கு பிறகு அதே பாவத்தை மறுவே செய்யறாரு, மறுவே மன்னிப்பு கேட்கிறாரு, மறுவே செய்யறாரு, மறுவே மன்னிப்பு கேட்கிறாரு. இவர்ட மன்னிப்பு கேட்கறது ஜெனுவினா ஐக்க காட்டியும் இவர்ட பாவம் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்குமா? சுப்ஹானல்லாஹ். இவர்ட மன்னிப்பு கேட்கிற டைம் இவர் ஜெனுவினா ஐக்கிறாரு. அப்புறம் மனுஷன் தவறு செய்யக்கூடிய பாவத்தை செய்கிறாரு, ஆனா மன்னிப்பு கேட்டுக்கிற டைம்ல அவர் ஜெனுவினா ஐக்கிறாரு. அவர்ட மன்னிப்பு கேட்கிற டைம்ல ஜெனுவினா ஐக்க காட்டியும் அவர்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ இரக்கமுள்ள ரப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு இஷ்டம் இல்லை யாரும் நரகத்துக்கு போதும். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறான் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். ஆனா நாங்க பார்க்கணும் நான் எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் எவ்வளவு தூரத்துக்கு இதை மக்களுக்கு எட்டி வச்சு கொண்டிருக்கிறேன். இதை கவலையில நாங்க இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதை வாழ்க்கை எங்களுக்கு வாரத்துக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்ட பாதையில வரக்கூடிய பாக்கியங்களை தந்திக்கிறான். இது ஒரு பயான் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பயான் கேட்டேன்னு வராது. இதுக்கு நாங்க நிறைய 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 தீனுக்கு டைம் கொடுக்கணும். இன்றைக்கு இது அல்லாஹ்ட பாதையில வந்தாக்களுக்கு தெரியும் அவங்களோட உள்ளத்துல எவ்வளோ சேஞ்சஸ் வந்திக்குதுண்டு. இன்றைக்கு நான் வைஃப் கிட்ட என் கார்குசாரி கேட்டேன். நம்ப இல்லாத கார்குசாரி சொன்ன ஒரு விஷயம்தான் எனக்கே புதுனமாகிக்குது. சொன்ன விஷயம்தான் நாங்கள் 10 நாள் ஜமாத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போகக்கூடிய பாக்கியத்தை தந்தான். 10 நாள் ஜமாத் போனதை விட இது 2 நாள் ஜமாத் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏண்டா அது 10 நாள் ஏன் எனக்கு ஷொக் என்று சொன்னா அந்த 10 நாள் ஜமாத் எவ்வளோ இன்பமாயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அதை விட இதை 2 நாள் ஜமாத் இன்பமாயிக்குதுன்னு சொன்னா எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஜமாத் உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கிக்குது. அது சொல்லி இன்ஷால்லா நாங்களும் நீயத்தை வைக்கிற இன்ஷால்லா யார் யார் ஃபேமிலிஸோடு ஈக்கிறீங்களோ ஒரு 2 நாள் தான் இன்ஷால்லா 2 நாள் நீயத்தை வைக்கிறது. யார் 2 நாள் முடிச்சிக்கிறாங்களோ 10 நாள் போறதுக்கு நீயத்தை வைக்கிறது. 10 நாள் யார் முடிச்சிக்கிறாங்களோ 40 நாள் போறதுக்கு நீயத்தை வைக்கிறது. 40 நாள் யார் முடிச்சிக்கிறாங்களோ 2 மாசம் போறதுக்கு நீயத்தை வைக்கிறது. நாங்க எவ்வளோ தீனுக்கு டைம் கொடுக்கலுமோ அவ்வளோ தீனுக்கு டைம் கொடுக்கறது. கடைசி 2 விஷயம் சொல்லிக் கொள்றேன். ஒரு விஷயம்தான் இப்ப எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கு கூட நான் நினைக்கிறேன் வாபசியில கூட நினைவு காட்டிப்பாங்க. முந்தி தான் 3 மாசத்துக்கு ஒருக்கா ஜமாத் போறது. இப்ப எவ்வளவு தூரத்துக்கு என்று சொன்னா 3 மாசம் எல்லாம் இல்ல. தக்காசக்கு சொல்றாங்களாம் இந்த கிழமை ஜமாத் போறீங்க, அடுத்த கிழமை ஒரு தக்காசா வருது, ஒரு ஃபேமிலி ரெடி ஆகிக்கிறாங்க, அவங்க புதிய ஃபேமிலி அவங்களோட யார் சரி போகணும் அந்த ஜமாத்தோடையும் போவேலும். அதுக்கு அடுத்த கிழமை ஜமாத் ரெடியா வருது, மஸ்தூராத் ஜமாத், ஆண்கள் ஜமாத் இல்ல மஸ்தூராத் ஜமாத். அடுத்த கிழமை ஒரு தக்காசா வருது, ரெடி ஆகிக்கிறாங்க, அந்த ஜமாத்தோடையும் போவேலும். உங்களுக்கு எவ்வளோ ஜமாத் போவேலுமோ அவ்வளோ ஜமாத் போறதுக்கு அனுமதி இருக்குது தக்காசாக்கு. அது முந்தி தான் 3 மாசத்துக்கு ஒருக்கா போற ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப அந்த ரூல்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏனென்றா அவ்வளோ தேவைக்குது. கடைசியா சொல்ற விஷயம் என்னென்றா ஒரு உதாரணம் இல்லை உண்மையா எனக்கு இந்த கார்குசாரி இதுக்கு முந்தி நான் சொல்லிப்பேன், இதுவும் கேள்விப்பட்ட விஷயம்தான். ஆனா இன்றைக்கு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணினேன். இன்றைக்கு சில பெண்கள் சில ஜோடிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 18 பேர் கொடுத்துட்டாங்க. இப்போக்கு இந்தியா மர்க்கஸ்ல 18 ஜோடுகள் பேர் கொடுத்திக்கிறாங்கன்னு அவங்க பிராக்டிக்கலா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு நல்லா கேட்டுக்கோங்க என்ன செய்யறாங்கன்னு. பெண்கள் ஜோடு அவங்க 2 மாசம் ஜமாத் போறாங்க. 2 மாசம் ஜமாத் போறாங்க. 2 மாசம் ஜமாத் போறதுக்கு எத்தனை பேர் தேவை? கிட்டத்தட்ட 4 பேர் தான் தேவை. அவங்க 2 மாசம் ஜமாத் போறாங்க. 2 மாசம் பெண்கள் ஜமாத் போயிட்டு ஊருக்கு வராங்க. ஊர்ல 1 மாசம் உழைப்பு செய்யறாங்க. 1 மாசம் உழைப்பு செஞ்சு இன்னொரு 3 ஜோடு 4 ஜோடு ரெடி பண்றாங்க. மறுபடியும் 2 மாசம் ஜமாத் போறாங்க. மறுபடியும் ஊருக்கு வராங்க. மறுபடியும் 1 மாசம் உழைப்பு செய்யறாங்க. மறுபடியும் 2 மாசம் ஜமாத் போறாங்க. மறுபடியும் ஊருக்கு வராங்க. 1 மாசம் உழைப்பு செய்யறாங்க. 2 மாசம் மறுபடியும் ஜமாத் போறாங்க. இப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க ஒரு வருஷத்துக்கு 8 மாசம் அல்லாட பாதையில் ஈக்கிறாங்க. கால்குலேட் பண்ணி பாருங்க. 8 மாசம் அல்லாட பாதையில் ஈக்கிறாங்க. 4 மாசம் ஊர்ல உழைப்பு செய்யறாங்க. சுபானல்லா. இந்த மாதிரி உழைப்பு செய்யற 18 ஜோடிகள் இன்றைக்கு இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நான் இப்படி உழைப்பு செய்யுங்கன்னு சொல்லல, இந்த அளவுக்கு உழைப்பு செய்யற தீனுக்கு டைம் கொடுக்குறார்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது எங்களுக்கு நிலைக்கொள்ளே தலைக்கு படுதில்ல. ஏண்டா எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு துன்யா ஊறிக்குதுண்டா துன்யாவுக்கு முழு லைஃபையும் கொடுத்திருக்கிறோம். அது எங்களுக்கு விளங்குது இல்ல. ஆனா தீனுக்கு கொடுக்கறது நான் ரெடி இல்லை. இந்த அளவு கொடுக்க சொல்லல. அட்லீஸ்ட் எங்களுக்கு நாங்க 10 நாள் முடிச்சிக்கிறோமா, அடுத்த சில்லக்கு நாங்க ரெடி ஆகுறது. நான் 2 நாள்ல 3 முடிச்சிக்கிறேன்னா ஒரு 10 நாளைக்கு ரெடி ஆகுறது. நான் இன்னும் ஜமாத்தே பெய்த்து இல்லையா, ஒரு 2 நாள் ஜமாத், ஒரு சின்னொரு லீவை போட்டு 2 நாள் ஜமாத் போறது. ஆனா இது எல்லாத்தையும் கொடுக்கணும் எப்படி தெரியுமா? எங்கட நீயத். நாங்க 10 நாள் ஜமாத்துன்னு சொன்ன விஷயம்தான். எங்கட நீயத் ஈகணும். யா அல்லாஹ் என் வாழ்க்கையை நான் தீனுக்கு கொடுக்குறேன். ஆனா எனக்கு இவ்வளவுதான் கொடுக்கலும். என்ன நீயத் நான் வாழ்க்கை என்ன லைஃபே கொடுக்குறேன். நான் எந்த நேரம் சொன்ன மாதிரி அத்தியாத்துல இன்ன சலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன சலாத்தி என்னுடைய தொழுவ, வமஹ்யாய என்னுடைய ஹயாத், வமமாத் என்னுடைய மவுத், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் யா அல்லாஹ் உனக்கு தான்.
நாங்கள் அத்தியாயத்தில் எந்த நேரம் சொல்றதுவா வனுஸ்கி என்ற சாக்ரிஃபைஸஸ் உனக்கு தான் என்ற தொழுவ என்ற சாக்ரிஃபைஸ் என்ற ஹயாத் என்ற மவுத் ஒத்தட ஹயாத் ஒத்தட மவுத்தை கொடுத்தேன்னு சொன்னா அதுக்கு இடைப்பட்ட இருக்கிறது முழு ஆயிலையும் கொடுத்தாச்சு. ஸோ எங்கிட்ட நீயத்தியால நான் ஆயில உனக்கு தந்திக்கிறேன், ஆனால் எனக்கு போவேலும் 2 நாள் தான், அது 2 நாள் போகிறேன். நான் ஆயுளே தந்திக்கிறேன், எனக்கு போவேலும் 10 நாள் தான், நான் 10 நாள் போகிறேன். எனக்கு ஆயுளே தந்திக்கிறேன், எனக்கு போவேலும் 40 நாள் தான், நான் 40 நாள் போகிறேன். நான் ஆயுளே தந்திக்கிறேன், எனக்கு போவேலும் 2 மாதம் தான், 2 மாதம் போகிறேன். அது நீயத்தை வைக்கிறது. நீயத்தை வைக்கிறது கஞ்ச பண்ணவே வானம். நீயத்தை வைக்க கஞ்சப்படவே வானம். யார் ஒருத்தர் ஒரு 40 நாள் போகிறதுக்கு நீயத்தை வச்சிட்டாரு, அவருக்கு கிடைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் படி அவர் 40 நாள் போன நன்மை இமீடியட்டா எழுதப்பட்டாச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த உம்மத்தில் ஸ்பெஷல் யாரு நல்ல காரியம் ஒன்று செய்ய நீயத்து வைக்கிறாரோ அதே நேரத்தில் அது நன்மை எழுதிப்படும். அதை செஞ்சாங்கன்னா அதை 10 மடங்கு வரைக்கும் போகும் என்று சொன்னாங்க. அது சொன்னீங்கன்னா நான் கஞ்சப்படாம நாங்கள் நீயத்தை வைக்கிறது.